குடியரசு கட்டுரை பிராமணரல்லாதார் மகாநாட்டைப் பற்றி பிராமண பத்திரிகைகளின் ஓலம். சென்னையில் இம்மாதம் 20-21 தேதிகளில் நடைபெற்ற பிராமணரல்லாத 9வது மகாநாட்டு நடவடிக்கைகளைப் பற்றி சுதேசமித்திரன், ஸ்வராஜ்யா முதலிய பிராமண பத்திரிகைகள் ஆத்திரம் பொறுக்காமல் வயிறு வயிறாய் அடித்துக் கொண்டு ஓலமிடுகின்றன. அவற்றில் சுதேசமித்திரன் பத்திரிகை வசவு மகாநாடென்று தலையங்கமிட்டு அடியிற் கண்ட ஒப்பாரியைச் சொல்லிக் கொண்டு அழுகின்றது. அவற்றில் முக்கியமான சிலவற்றை கீழே குறிப்பிட்டு அதற்கு சமாதானம் எழுதுவோம். 1. இந்த மகாநாட்டிற்கு ஜனங்கள் அதிகமாக வரவில்லையே என்று ஸ்ரீமான் டாக்டர் சி. நடேச முதலியார் சொன்னதால் இம்மகாநாட்டிற்கு பிராமணரல்லாதார் ஆதரவு இல்லை என்பது. 2. சில பிராமணரல்லாதாரும் அக்ராசனாதிபதி கனம் யாதவரும் கூடி பிராமணர்களை நன்றாகத் திட்டினார்கள் என்பது. 3. இந்த மாகாணத்திலும் பம்பாய் மாகாணத்திலும் ஜஸ்டிஸ் கட்சி அதிகார பதவியில் இருக்கின்றது, ஜனங்களுக்கு இவர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பது. 4. பம்பாய் மாகாணத்தில் மதுவிலக்கு விஷயமாய் ஜஸ்டிஸ் கட்சியாரின் ஒரு லட்சியத்தை அந்த கவர்மெண்டார் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இந்தியா கவர்மெண்டார் அதை நிராகரித்துவிட்டனர். அதன்மேல் பம்பாய் மந்திரி ராஜினாமா செய்தாரா என்பது. 5. தென்னாப்பிரிக்கா இந்தியரிடம் அனுதாபம் கூறி ஓர் தீர்மானம் செய்யப்பட்டது. அதை அமுலுக்கு கொண்டுவர கவர்னர் ஜெனரலோ அரசர் பெருமானோ நிராகரித்துவிட்டால் கனம் பனகல் ராஜா, கனம் யாதவர் தங்கள் கவர்மெண்டின் மூலமாக ராஜ பிரதிநிதிக்கு வலியுறுத்த ஏற்பாடு செய்வார்களா என்பது. 6. பிராமணர்களை திட்டினால் மாத்திரம் கவர்மெண்டார் சுய ஆட்சி அதிகாரம் கொடுத்துவிட மாட்டார்கள், வருடம் ஒருமுறை தீர்மானம் செய்தாலும் கொடுத்துவிட மாட்டார்கள். உடனே சுயராஜ்யம் பெற வேறு என்ன செய்வார்கள்? எனவே ஜனங்கள் மெச்ச சுயராஜ்ய அதிகாரம் கேட்டுவிட்டு அதிகாரவர்க்கம் மெச்ச அவர்களுக்கு துணை நிற்பார்கள் என்பது. ஸ்வராஜ்யா பத்திரிகையின் மாரடிப்பு. சுதேசமித்திரன் சொன்னதில் சிலதையே சொல்லி இப்பத்திரிகை அடித்துக் கொண்டதோடு தொழிலாளருக்கு என்ன செய்தார்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு என்ன செய்தார்கள், வைக்கம் சத்தியாகிரகத்திற்கு என்ன செய்தார்கள், யாராவது சிறைக்குப் போனார்களா, ஜில்லா தாலுகா சபைகளில் அந்த கூட்டத்தினரை சேர்ந்தோரே அதிகம். ஸ்தல சுய ஆட்சி இலாகா அந்தக் கட்சித் தலைவர் கையிலேயே இருக்கின்றது, அதனால் ஜனங்களுக்கு என்ன செய்துவிட்டார்கள் என்று கேட்கிறது. இனி பதில்களை காண்போம். 1. மகாநாட்டுக்கு ஜனங்கள் அதிகமாய் வரவில்லை என்று ஸ்ரீமான் டாக்டர் நடேச முதலியாரே சொன்னதால் மகாநாட்டுக்கு பிராமணரல்லாதார் ஆதரவில்லை என்பது விளங்குகிறதென்று 2 பத்திரிகைகளும் கேட்கிறது. பதில். ஸ்வராஜ்யாவது சுதேசமித்திரனாவது இன்னும் எந்த பிராமண பத்திரிகையாவது அந்த மகாநாட்டிற்கு இத்தனை பெயர்கள்தான் வந்தார்களென்று எழுதவே இல்லை. யாரார் வந்தார்களென்று அவர்கள் பெயராவது எழுதவே இல்லை. இவ்வளவு அல்பபுத்தி தம்மிடம் இருப்பதை மறந்துவிட்டு மரியாதைக்காக பெருந்தன்மையோடு நமது கூட்டத்திற்கு வரவேண்டிய ஜனங்கள் வரவில்லையே என்று ஸ்ரீமான் நடேச முதலியார் சொன்னால் அந்த வார்த்தையை முன்னூர் பிடித்துக் கொண்டு பிராமணரல்லாதார் மகாநாட்டுக்கு கூட்டம் வரவே இல்லை, அது சரியான பிரதிநிதித்துவமல்ல என்று சொல்லுவது எவ்வளவு சின்னத்தனம். 21 தேதி ஜஸ்டிஸ் பத்திரிகையில் கூட்டத்துக்கு வந்திருந்தவர்களில் முக்கியமானவர்களென்று சொல்லி சுமார் 150 கனவான்களுடையவும் சீமாட்டிகளுடையவும் பெயரைக் குறிப்பிட்டு விக்டோரியா பப்ளிக் ஹால் பிடிக்காமல் திரளான பிரதிநிதிகள் வந்தார்களென்று எழுதியிருக்கிறது. அதில் ஏறக்குறைய சட்டசபை மெம்பர்கள், மந்திரிகள், ஜமீன்தாரர்கள், மகாராஜாக்கள், தாலுகா போர்டு, ஜில்லா போர்டு, முனிசிபாலிட்டி இவைகளின் தலைவர்கள், அங்கத்தினர்கள், ஜட்ஜ், திவான் முதலிய வேலைகள் பார்த்து இளைப்பாறும் கனவான்கள், பெரிய மிராஸ்தாரர்கள், பிரபல வர்த்தகர்கள், கிறிஸ்தவ கனவான்கள், முகமதிய கனவான்கள், தாழ்ந்த வகுப்பாரென்று கூறப்படும் வகுப்பை சேர்ந்த கனவான்கள், சர்வகலாசாலை அதிகாரிகள், வைதிக ஒத்துழையாமையைச் சேர்ந்தவர்கள், சுயராஜ்ய கட்சியைச் சேர்ந்தவர்கள் முதலிய கனவான்களாகவே சுமார் 150 பேரும் மற்றும் தொழிலாளிகள், ஏழை கொடியானவர்கள், நடுத்தர வகுப்பார்கள் ஆகிய அனைவருமாய் மகாநாட்டின் ஸ்தலம் எவ்வளவு இடம் கொள்ளுமோ அவ்வளவும் நிறைந்து மேற்கொண்டும் வெளியில் இடம் பிடிக்காமல் கூட்டமாகவும் ஜனங்கள் இருக்க அவற்றை இம்மாதிரி தங்கள் பத்திரிகையில் திரித்துக் கூறி விஷம பிரசாரம் செய்திருக்கிறது.
இவற்றை நாம் ஓர் கேள்வி கேட்கிறோம். அதாவது, தேசத்துக்கே பொதுவானது என்றும் மிகுந்த செல்வாக்குடையது என்றும் யாரோ சிலர் தவிர மற்றும் எல்லோராலும் ஆதரிக்கப்படுகிறது என்றும் சொல்லுகிறதும் 33 கோடி ஜனங்களுக்கு பிரதிநிதி சபையாய் இருக்கிற காங்கிரஸ் மகாசபையின் பேரால் தமிழ்நாட்டில் 2 கோடி ஜனங்களுக்கு மேலாக பிரதிநிதி ஸ்தானம் பெற்றதும் பிராமணர்களால் தமிழ்நாட்டு காந்தியென கொண்டாடத்தக்கவருமான திரு வி. கலியாணசுந்தர முதலியார் தலைமையில் நடந்ததுமான காஞ்சிபுரம் மகாநாட்டுக்கு எத்தனை பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள்? அதற்கு முன் நடந்த திருவண்ணாமலை மகாநாட்டுக்கு எத்தனை பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள்? இதன் கணக்கை போட்டு 2.5 கோடி ஜனங்களுக்கு விகிதாசாரம் பிரித்துப் பார்த்து பிராமணரல்லாதார் மகாநாட்டுக்கும் வந்திருந்த ஜனங்களை கணக்கு எண்ணி விகிதாசாரம் பிரித்துப் பார்த்திருந்தால் தேசத்தில் எதற்கு யோக்கியதை வளர்ந்து கொண்டு வருகின்றது என்பது நன்றாய் தெரியவரும். திருவண்ணாமலை மகாநாட்டு பிரதிநிதிகளின் எண்ணிக்கை சுமார் 250 கூட இல்லை என்பது நமது ஞாபகம். அவற்றில் பல ஜில்லாக்களுக்கும் தாலுகாக்களுக்கும் வேறு ஜில்லாக்காரரும் வேறு தாலுக்காக்காரரும் பிரதிநிதிகளாய்க்கூட இருந்தார்கள். சில ஜில்லாக்களுக்கு 2 வந்திருந்தார்கள். சென்னையிலிருந்து ஒரு கனவான் தனது கட்சிக்கு மெஜாரிட்டி சம்பாதிப்பதற்காக தனது ஆட்கள் வசம் ரூபாய்களை கொடுத்தனுப்பி ஆள் சேர்த்து கூட சரியானபடி கூட்டம் சேர்க்க முடியாமல் போய்விட்டது. காஞ்சிபுரத்திலும் மகாநாடு நடந்தது என்று பெயரையொழிய அங்கும் 250 பிரதிநிதிகள் கூட சேரவே இல்லை. அங்கு வந்திருந்த பிரதிநிதிகளிலேயும் பொது ஜனங்களுக்கு உண்மையான பிரதிநிதிகள் எவ்வளவு பேர்? வரப்போகும் தேர்தல்களில் நின்று ஸ்தானம் சம்பாதிக்க வந்த பிரதிநிதிகள் எவ்வளவு பேர்? தேர்தல்களில் ஏஜெண்ட் வேலை சம்பாதித்து பணமடைய வந்த பிரதிநிதிகள் எவ்வளவு பேர்? ஒரு சமூகத்தாரை ஏமாற்றி தாங்கள் ஆதிக்கம் பெறலாம் என்று நினைத்து சூழ்ச்சி செய்ய வந்தவர்கள் எவ்வளவு பேர்? அவர்கள் சொற்படி ஆட வந்தவர்கள் எவ்வளவு பேர்? தங்கள் விளம்பரத்துக்காக வந்தவர்கள் எத்தனை பேர் என்பதாக கணக்கு போட்டு அவரவர்களையும் கழித்து தள்ளி உண்மையாய் தேசத்தின் குறையை எடுத்துச் சொல்லி அதற்கு வேண்டிய தீர்மானங்களைச் செய்து அந்தப்படி மனப்பூரணமாய் உண்மையாய் உழைக்க வந்தவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கு பார்த்தால் பிராமணரல்லாதாரின் மகாநாட்டு யோக்கியதை காங்கிரஸ் மகாநாட்டை விட சிறந்ததா இல்லையா என்பது தெரியும். அதைவிட காஞ்சிபுரம் மகாநாடு கண்ணியமாய் நடந்ததா, சென்னை பிராமணரல்லாதார் மகாநாடு கண்ணியமாய் நடந்ததா என்று பார்ப்பதற்கு காஞ்சிபுரம் மகாநாட்டில் நிர்வாகம் செய்த தலைவர்கள் என்போர் நடந்து கொண்ட யோக்கியதையையும் சென்னை பிராமணரல்லாதார் மகாநாட்டு நிர்வாகிகள் நடந்து கொண்ட யோக்கியதையையும் குடியரசு, தமிழ்நாடு, நவசக்தி முதலிய பத்திரிகைகளை படித்துப் பார்த்தால் பொதுஜனங்களுக்கு தெரியவரும். அல்லது இந்த பிராமண பத்திராதிபர்களே கொஞ்ச நேரமாவது தங்களுடைய ஜாதி புத்தியை மறந்து சத்தியத்தை நினைத்து நெஞ்சில் கைவைத்து பார்த்து கொண்டார்களானால் அவர்களுக்கும் உண்மை விளங்கும். இப்பொழுதாவது அவர்களுக்கு யோக்கியதை இருக்குமானால் பிராமணரல்லாதாரில் எந்த தொழிலுக்கு, எந்த வகுப்புக்கு, எந்த நாட்டுக்கு, எந்த அந்தஸ்துக்கு, எந்த ஜில்லாவுக்கு, எந்த தாலுகாவுக்கு பிராமணரல்லாதார் சார்பாக மகாநாட்டுக்கு பிரதிநிதிகள் வரவில்லை என்பதை எடுத்துக் காட்டட்டும். தேசத்திலும் காங்கிரசிலும் செல்வாக்குள்ளதாய் சொல்லப்படுவதும் காங்கிரசையே தன் சுவாதீனப்படுத்திக் கொண்டதாய் சொல்லப்படுவதும் 33 கோடி ஜனங்களின் ராஜ்ய நன்மைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறதென்று சொல்வதுமான சுயராஜ்ய கட்சியின் மகாநாடு கூடுகிற காலத்தில் எத்தனை பிரதிநிதிகள் வருகின்றார்கள்? அதில் எந்தெந்த ஜாதியார், எந்தெந்த வகுப்பார், எந்தெந்த தொழிலாளர், எந்தெந்த வகையில் தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள் அதில் கூடுகிறார்கள்? முதலாவது, சுயராஜ்ய கட்சி மாநாடு கூட்டினால் அதன் உண்மை கொள்கைகளைப் பற்றி கதவைத் தாழ் போட்டுக் கொள்ளாமல் இவர்களால் பேச முடிகிறதா? மற்றும் 25 கோடி இந்துக்களின் பாரமார்த்திக சம்பந்தமான வருணாசிரம தர்ம முதலிய மகாநாடுகள் கூட்டும்போது எத்தனை பேர் வருகிறார்கள்? எந்தெந்த ஜாதியார் வருகிறார்கள்? இவர்களும் ஏதாவது கூடி பேசும்போது கதவை திறந்து வைத்து பேசக்கூடிய யோக்கியதை இருக்கிறதா? இவற்றையெல்லாம் யோசிக்காமல் மானங்கெட்டவன் சொந்தக்காரன் என்கிற தைரியத்தில் கைவசம் பத்திரிகை இருக்கிறது, படிப்பதற்கு ஏமாந்த ஜனங்கள் இருக்கின்றார்கள், சத்தம் போடுகிறவர்களை சுவாதீனப்படுத்திக் கொள்ள பணம் இருக்கிறது என்கிற தைரியத்தின் பேரில் நினைத்தபடியெல்லாம் எழுதியிருக்கிறதே தவிர வேறு என்ன கடுகளவு யோக்கியம் இருக்கிறது? 2. சில பிராமணரல்லாதாரும் அக்ராசனாதிபதி கனம் யாதவரும் கூடி பிராமணர்களை நன்றாய் திட்டினார்கள் என்று எழுதியிருக்கிறது. பதில்:
சில பிராமணரல்லாதாரும் அக்ராசனாதிபதியும் தான் பிராமணர்களை திட்டுகிறார்களா அல்லது தேசமே அவர்களை திட்டுகிறதா என்பதை இவர்கள் கவனிக்க வேண்டும். இந்தியாவிற்கே அரிய செல்வமாய் மதிக்கப்படுபவரும் உலகப் பெரியாருமான மகாத்மா காந்தி இந்த பிராமணர்களைப் பற்றி சொல்லும்போது, இந்தியாவுக்கு பிரிட்டிஷார் செய்த அக்கிரமத்தை விட நமது பிராமணர்கள் செய்தது குறைந்ததல்ல என்று சொல்லியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர், பிராமணர்கள் கக்கின விஷத்தால்தான் இந்தியா கெட்டது என்றும், அவர்கள் விஷத்தை திரும்ப அவர்களேதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், அந்த பிராமண விஷம் எடுபட்டால் அல்லாது இந்தியாவுக்கு விடுதலையில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். பெரிய தியாகியும் தேசபக்தருமான தேசபந்து தாஸ் அவர்கள், தனக்கு அதிகாரமிருந்தால் பிராமண ஸ்திரீகளையெல்லாம் பிடித்து தீண்டாதவர்களுக்கு ஒப்புவித்து விடுவேன் என்று தனக்கு அவர்கள் மீது உள்ள ஆத்திரத்தை காட்டியிருக்கிறார். இந்திய ரிஷியான சர் பி.சி. ரே அவர்கள், இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வேண்டுமானால் பிராமணர்களையெல்லாம் மூட்டையில் போட்டு கட்டி அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் போட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் புகழுரைகளா? இன்னும் இந்த பிராமணர்களால் மதிக்கப்பட்டவர்களும் மதிக்கப்படுகிறவர்களுமான ஸ்ரீமான்கள் டாக்டர் வரதராஜலு நாயுடு, ஈ.வே. ராமசாமி நாயக்கர், வி. சர்க்கரை செட்டியார், சுரேந்திரநாத் ஆரியா, வி. ஓ. சிதம்பரம் பிள்ளை, தண்டபாணி பிள்ளை, எஸ். ராமநாதன், ராமச்சந்திர செட்டியார், சுப்பிரமணிய நாயனார், ராமசாமி ரெட்டியார், ராமனுஜ ரெட்டியார், ஆதிகேசவலு நாயக்கர், சிங்காரவேலு செட்டியார், கந்தசாமி பிள்ளை, சுப்பையா, சாமிநாதன் செட்டியார், வெங்கடகிருஷ்ண பிள்ளை, பவானி சிங், சொக்கலிங்கம் பிள்ளை, வயசு ஷண்முகம் செட்டியார், ராயசொக்கலிங்கம் செட்டியார், தியாகராய ஞானியார், சுந்தரம் பிள்ளை, ஹமீத்கான் ஆகிய தேசபக்தர்கள் தேசத்துக்காக ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை சிறைக்குச் சென்றவர்கள், 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் தேசத்துக்காக ஜெயிலுக்குச் சென்றவர்கள், பி.ஏ. எம்.இ.பி.எல். முதலிய பட்டதாரிகள், வைதிக ஒத்துழையாதார், நடுக்கட்சியார், சுயராஜ்ய கட்சியார் தொழிலை விட்டவர்கள், தங்கள் வரும்படியை விட்டவர்கள் என்று சொல்லப்படும் இவர்களும், இன்னும் அநேக பெரியார்களும், இன்னும் சில ஜில்லா காங்கிரஸ் பிரசிடெண்டுகளும், தாலூகா காங்கிரஸ் பிரசிடெண்டுகளும், காங்கிரஸ் நிர்வாக மெம்பர்களும், மாகாண காங்கிரஸ் தலைவர்களும், காரியதரிசிகளும், நிர்வாக மெம்பர்களும், மாகாண ஜில்லா தாலுக்கா மகாநாட்டு தலைவர்களும் எல்லாரும்தான் இந்த பிராமணர்களை திட்டுகிறார்கள். ஸ்ரீமான் கலியாணசுந்தர முதலியார் போன்ற இரண்டொருவர் தவிர, அதுவும் வெளியில் மாத்திரம் சொல்வதில்லையே ஏழிய, மனதில் அடக்கியே இழைத்து போகின்றார்கள் என்று சொல்லலாம். வேறு யார் இவர்களை வாழ்த்துகின்றார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த நிலைமையில் ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பது போல் ஜஸ்டிஸ் கட்சிக்காரரை மாத்திரம் தங்களை வைகிறார்கள் என்று ஓலமிடுவதில் அர்த்தமென்ன? 3. இந்த மாகாணத்திலும் பம்பாய் மாகாணத்திலும் ஜஸ்டிஸ் கட்சி அதிகார பதவியில் இருக்கிறது. ஜனங்களுக்கு இவர்கள் என்ன நன்மை செய்துவிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. பதில்: இந்த 2 மாகாணத்திலும் உள்ள பிராமணர்கள் இவர்களை எதிர்த்து இந்த ஸ்தானங்களை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து கொண்டே பிராமணரில்லாத மந்திரிகளை ஒரு வேலையும் செய்ய ஒட்டாமல் தடுப்பதே தங்கள் கொள்கையாக வைத்துக்கொண்டு அதற்கு ஒரு கட்சியை உண்டாக்கி தங்கள் பணத்தினாலும் பத்திரிகையினாலும் தப்பான வழியில் பாமர ஜனங்களையும் ஏமாற்றி சதா சர்வகாலம் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுப்பதும், இவர்களுக்கு பதில் சொல்லுவதிலேயே மந்திரிகளுடைய காலத்தை கழிக்க வேண்டி வருவதும், கொஞ்ச நஞ்சம் ஏதாவது வேலை செய்யலாம் என்று ஆரம்பித்தால் இந்த இடமே போய்விடுமே, பிறகு அதில் பிராமணர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு அடியோடு தங்கள் சமூகத்தை ஒழித்து விடுவார்களே, இது சமயம் நல்லது ஒன்றும் செய்ய முடியாமற் போயினும் கெட்டது செய்யவாவது கொடுமைக்காரர்களுக்கு இடம் கொடுக்காமல் தப்பித்துக் கொண்டால் போதும் என்கிற நிலைமையில் அவர்கள் இருக்கும்படி இவர்கள் செய்துவிட்டதோடு அல்லாமல் இவ்வளவையும் தப்பி தேவஸ்தான மசோதா, கல்வி மசோதா, தொழிலாளருக்கு உபகார மசோதா முதலியதுகளை செய்யத்தான் 2 நன்மைகளை கூட தொலைப்பதற்கு பல சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் செய்து கொண்டு மந்திரிகள் என்ன செய்தார்கள் எனக் கேட்பது யோக்கியமா என்பதை வாசகர்களே கவனிக்கட்டும். 4. பம்பாய் மாகாணத்தில் கவர்மெண்டார் ஜஸ்டிஸ் கட்சியாரின் மதுவிலக்கு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்தியா கவர்மெண்டார் அதை நிராகரித்துவிட்டார்களே, அதன்மேல் ஜஸ்டிஸ் கட்சி மந்திரிகள் ராஜினாமா செய்தார்களா என்பது. பதில்: இது எவ்வளவு சுவாதீனம் கெட்ட கேள்வி என்பதை கொஞ்சமாவது தங்களுக்கு மானம் வெட்கம் இருந்திருக்குமேயானால் நன்றாய் உணர்ந்திருப்பார்கள்.
ஜஸ்டிஸ் கட்சியாரை ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்று கேட்கிற சுயராஜ்ய கட்சியைச் சேர்ந்த இந்த பிராமணர்கள் தங்கள் பிரயத்தனத்தால் இந்தியா சட்டசபையில் நிறைவேறின ஒரு சத்தில்லாத ராஜ்ய அமைப்பு தீர்மானத்தை ராஜபிரதிநிதி நிராகரித்துவிட்டாரே, அப்பொழுது இவர்கள் ராஜினாமா செய்தார்களா? இவர்களாவது தங்கள் காரியம் அரசாங்கத்தில் செல்லாவிட்டால் ராஜினாமா செய்துவிடுகின்றோம் என்று பாமர ஜனங்களான ஏழை ஓட்டர்களிடம் வாக்கு தத்தம் செய்து மகாத்மாவின் ஒத்துழையா திட்டத்தையும் பாழாக்கிவிட்டு சட்டசபைக்குச் சென்ற பொய் சத்தியகீர்த்திகள். அப்படியிருக்க இவர்களே ராஜினாமா கொடுக்காமல் இன்னமும் தொங்கிக் கொண்டு போதாக்குறைக்கு சம்பளம் வருகிற உத்தியோகத்தையும் பெற்றுக்கொண்டு சட்டசபைகளை ஒழுங்காய் நடத்திக் கொடுக்க அடிமைத்தனத்தையும் பூண்டுகொண்டு இருப்பதை கவனிக்காமல் ஜஸ்டிஸ் கட்சியார் ஏன் ராஜினாமா கொடுக்கவில்லை என்று கேட்க வந்துவிட்டார்கள். இதுதான் நிர்வாணமாய் நின்று கொண்டு எதிரில் நிற்பவனை பார்த்து, நீ ஏன் கோவணம் கட்டிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு வேஷ்டி இல்லையா என்று கேட்பது போலிருக்கிறது. ஜஸ்டிஸ் கட்சிக்காரர் தங்கள் காரியங்களை ராஜாங்கத்தார் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ராஜினாமா கொடுத்துவிட்டு வெளியில் வந்து விடுகிறோம் என்று எங்காவது எப்போதாவது யாரிடத்திலாவது சொல்லியிருக்கிறார்களா? இதை வாசகர்களே நன்றாய் கவனிக்க வேண்டும். 5. தென்னாப்பிரிக்கா இந்தியரிடம் அனுதாபம் காட்டி ஓர் திட்டம் ஏற்பாடு செய்து தீர்மானம் செய்திருக்கிறது. இதை அரசாங்கத்தார் நிராகரித்துவிட்டால் கனம் பனகல் ராஜா, கனம் யாதவர் வலியுறுத்த ஏற்பாடு செய்வார்களா என்று கேட்கிறது. பதில்: இந்தியர்கள் கல்பாத்தி தெருவில் நடக்கக்கூடாதென்று பிராமணர்கள் தடுத்தபோது சர்க்காரும் சட்டசபையும் அனுகூலமாயிருந்தும் பிராமண மந்திரியான சர் சி பி ராமசாமி ஐயர் என்ன சாதித்துவிட்டார்? நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதி செய்யவில்லை என்றாவது ஜனங்கள் நினைப்பதற்கு யோக்கியமாய் நடந்து கொண்டாரா? பிராமண கட்சி மந்திரிக்கு ஓர் சட்டம், பிராமணரல்லாத மந்திரிக்கு ஓர் சட்டம் நமது நாட்டு பிராமணர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது போலும். இது கண்ணாடி வீட்டில் குடியிருக்கிறவன் கல்வீட்டின் மேல் கல்லெடுத்து போடுவது போல் இருக்கிறது. 6. பிராமணர்களைத் திட்டினால் மாத்திரம் சுயராஜ்யம் கொடுத்துவிட மாட்டார்கள். வருடம் ஒருமுறை தீர்மானம் செய்ததினால் மாத்திரம் சுயராஜ்யம் கொடுத்துவிட மாட்டார்கள். இதெல்லாம் ஜனங்கள் மெச்சுதலுக்குச் செய்யப்படும் தீர்மானங்கள்தான். கடைசியாக இவை அதிகார வர்க்கத்துக்குத்தான் துணையாகும் என்று எழுதியிருக்கிறது. பதில்: இது எப்படியோ இருக்கட்டும். இதைவிட இந்த பிராமணக் கட்சியாரான சுயராஜ்ய கட்சியார் என்ன சாதித்து விட்டார்கள்? இரவும் பகலும் தூக்கத்திலும் கனவிலும் பிராமணரில்லாதாரை திட்டுவதும், அவர்களைப் பற்றி பத்திரிகைகளில் பொய்யும் புழுகும் எழுதி அயோக்கிய பிரச்சாரம் செய்வதும், இதற்கு உதவியாய் ஆங்காங்கு கீழ்மக்களையும் மானவெட்கம் இல்லாதவர்களையும் நிருபர்களாக வைத்துக் கொள்ளுவதும், ஆங்காங்கு வயிற்றுக்கில்லாதவர்களுக்கு ரூபாயை கொடுத்து பிராமணரில்லாதாரை வைவதும், தங்களுக்கு ஓட்டு சேகரித்துக் கொடுக்கும்படி செய்வதும், அதோடு பொதுமக்கள் ஏமாறத்தகுந்த 2 தீர்மானங்களைப் பற்றி வாயால் பேசுவதும் அல்லாமல் வேறென்ன இவர்கள் சாதித்தார்கள், சாதிக்கிறார்கள், சாதிக்கப் போகிறார்கள்? ஸ்வராஜ்ய பத்திரிகைக்கு பதில்: இதல்லாமல் ஸ்வராஜ்ய பத்திரிகை தொழிலாளருக்கு என்ன செய்தார்கள்? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்தார்கள்? வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு என்ன செய்தார்கள்? யாராவது சிறைக்குப் போனார்களா? ஜில்லா தாலுகா சில ஸ்தாபன சபைகள் ஆதிக்கம் தங்கள் கையிலிருக்கும்போது என்ன நன்மை ஜனங்களுக்குச் செய்துவிட்டார்கள் என்று கேட்டு அழுகிறது. பதில்: தொழிலாளருக்காக வேலை செய்த சிறியமான்கள் கலியாண சுந்தர முதலியார், சுரேந்திரநாத் ஆரியா, வி சக்கரை செட்டியார், சிங்காரவேலு செட்டியார், ஜே என் ராமநாதன் இவர்களெல்லாம் பிராமணர்களா, பிராமணரல்லாதவர்களா? இவர்களுக்கு மேல் பிராமணர்கள் என்ன சாதித்திருக்கின்றார்கள்? மேலும் இப்பொழுது அயராய்ப் போக பார்க்கும் சிறியமான் கலியாண சுந்தர முதலியார் அவர்களே, தொழிலாளர் கலவரத்தின் போது தங்கள் விஷயத்தில் பிராமணர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? சர் பி தியாகராய செட்டியார் உட்பட பிராமணரல்லாத அதிகாரிகளும் மந்திரிகளும் தலைவர்களும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதைப் பற்றி பல தடவை சொல்லியிருக்கிறார். இது இரகசியமென்றும் சொன்னதினால் இதைப்பற்றி பூராவும் வெளியிட முடியவில்லை. சுருக்கமாய்ச் சொல்வதானால், பிராமணரல்லாத மந்திரிகளின் பிரயத்தனம் இருந்திராவிட்டால் நாங்களெல்லாம் நாடு கடத்தப்பட்டிருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஸ்தல ஸ்தாபனங்களில் கூடுமான வரையில் சானங்கள் அளித்தது பிராமண சில ஸ்தாபன நிர்வாகிகள் காலத்திலா, பிராமணரல்லாத சில ஸ்தாபன நிர்வாகிகள் காலத்திலா? வைக்கம் சத்தியாகிரகத்தில் தொண்டு செய்த சிறியமான்கள் ஈவே ராமசாமி நாயக்கர், எஸ் ராமநாதன், ஐயாமுத்து கவுண்டர் முதலியவர்களெல்லாம் பிராமணர்களா, பிராமணரல்லாதார்களா? சிறைக்குப் போன சிறியமான்கள் ஆரியா, தண்டபாணி பிள்ளை, டாக்டர் நாயுடு, வி ஓ சிதம்பரம் பிள்ளை, ராமசாமி நாயக்கர், இன்னும் எத்தனையோ எழுத முடியாத கனவான்கள் சிறைக்குப் போனது பிராமணரல்லாதவர்கள் அல்லவா? இன்றைய தினம் சுயராஜ்யக் கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டு தாண்டவமாடும் பிராமணர்களில்
எத்தனை பேர் இதுகளுக்கு உதவினார்கள் என்பதை இந்த பிராமண பத்திரிகைகள் சொல்லட்டுமே. சல ஸ்தாபன நிர்வாகங்களில் ஜனங்களுக்கு என்ன நன்மை என்று கேட்பதாயிருந்தால், ஸ்ரீமான்கள் வி. கிருஷ்ணசாமி ஐயரும் சர் பி. எஸ். சிவசாமி ஐயருமான பிராமணர்கள் ஸ்தல ஸ்தாபன நிர்வாகத்தில் இருந்து நடத்தினதை விட பிராமணரில்லாதார் இருந்து நடத்தினதில் என்ன மோசம் ஏற்பட்டு போய்விட்டது. பிராமணர்கள் இருந்த காலத்தில் பிராமணர்களையே நியமித்துக் கொண்டு வந்தார்கள். பிராமணரில்லாதார் இருக்கிற காலத்தில் பிராமணர்களுக்கும் 1-2 ஸ்தானங்களை கொடுத்துவிட்டு பிராமணரில்லாதாரில் தீண்டாதார் உட்பட பலரையும் நியமித்துக் கொண்டு வருகிறார்கள். வேறு என்ன செய்ய வேண்டும்? வேறு என்னதான் செய்ய அந்த ஸ்தானங்கள் உதவும்? இவைகளையெல்லாம் கவனிக்காமல் தட்டிப்பேச ஆளில்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் என்பது போல் பிராமணரல்லாதாரை மூளை இல்லாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டு பத்திரிகையினாலும் பணத்தினாலும் பிரசாரத்தினாலும் எப்படியாவது ஏமாற்றிவிடலாம் என்கிற ஆணவத்தின் பேரில் செய்கிற விஷம பிரச்சாரம் என்பதை பிராமணரல்லாதார் உணர வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு பிராமண பத்திரிகைகளையும் பிராமண பிரச்சாரங்களையும் பிராமணரல்லாதார் வெறுக்கிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு பிராமணரல்லாதாருடைய முன்னேற்றம் சமீபத்தில் இருக்கின்றது என்பதையும் உணர வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். குடியரசு கட்டுரை, டிசம்பர் 27, 1925.